தமிழக சட்டப்பேரவையில் இன்று கவர்னருடைய உரை, அவருடைய உரையை துவங்கும் முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதற்கு பின்பாக உடனடியாக காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினர்களும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அவங்க கோஷம் போடுறாங்க. அப்போ கவர்னர் என்ன கேட்கிறாருன்னா, தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும், தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும், அதனால தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுங்கள் என மரியாதைக்குரிய கவர்னர் அப்பீல் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா அது யாரும் கேட்கல. அவர் திரும்ப சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய கீதம் அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, அதனால் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பதை அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். அதை யாரும் கேட்காததால் கவர்னர் அவர் வெளியில போறாரு. அதற்கு பின்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கவர்னருடைய உரையை, அதனுடைய மொழியாக்கத்தை மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் அதை வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு ஒரு நியாயமான விசாரணை வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். அதற்கு பின்பாக வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆனால் மரியாதைக்குரிய சட்டமன்ற பேரவைத் தலைவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் மீடியாக்கள் இந்த செய்தியை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறார். அதை டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சட்டப்பேரவையில் நடக்கின்ற நிகழ்வுகளை இத்தனை தூரம் எமர்ஜென்சியை போல பேரவைத் தலைவர் வெளியே வரக்கூடாது, இந்த செய்தி என்னோட அனுமதி கேட்டுதான் வெளியில வரணும்னு சொன்னா, அப்ப பத்திரிகை சுதந்திரத்திற்கு என்ன பேரு, கருத்து சுதந்திரத்திற்கு என்ன பேரு, சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சியில இதுதான் சட்டப்பேரவை மக்கள் பிரதிநிதிகளுக்கு அவங்க கொடுக்கிற மரியாதையா? பேரவையினுடைய தலைவர் தன்னுடைய எல்லை என்பது ஏதோ மிகப்பெரிய எல்லையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் ஊடகங்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் விவாதிப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை எழுப்புவதற்கு எந்த அளவிற்கு கெடுபிடி இருக்கிறது, எந்த அளவிற்கு அவர்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். தேசிய கீதம் விவகாரம் என்பது தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டே ஆளுநர் இதை கேட்டிருந்தார். இன்றைக்கு அதை ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனைன்னு சபாநாயகர் ஏதாவது சொல்றாரா? இல்ல, எனக்கு தெரியாதுங்க, நீங்க வேணா கேட்டு. நேரலை துண்டிக்கப்பட்டதும் உள்ள ஆளுநர் பலமுறை கேட்டு தேசிய கீதம் ஒழிக்கப்படாததும் ஒரு திட்டமிட்டு நிச்சயமாக இது மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மாநில அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது ஏதோ அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி. பேரவையினுடைய தலைவர் நிறைய நேரங்கள்ல அமைச்சர்களுடைய பதிலுக்கு பதிலாக அவர் தான் பேசிட்டு இருப்பாரு. அதை நாங்களே சொல்லி இருக்கோம். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு பதிலாக ஒரு சட்டப்பேரவையிலே பேரவையினுடைய தலைவர் அரசாங்கத்தின் சார்பாக பதில் அளிப்பது என்பது முதல் முறை அல்ல, பல்வேறு முறை இது நடந்திருக்கு. இன்றைக்கு அந்த பேரவையில் நடந்திருப்பதை கூட வெளியிலே ஊடகங்கள் காட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், இவர்களுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய கருத்து சுதந்திரம் என்பது இதுதான். முக்கியமாக புதிய தொலைக்காட்சியில் ஆளுநருடைய உரை வெளியே வந்ததிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படும், ஆனால் இன்று ஒளிபரப்பு செய்யப்படவில்லை. இந்த விவகாரம் என்பது சபாநாயகருக்கு உள்ளே வானொலி அதிகாரம் இருக்குன்னு நீதிமன்றம் பலமுறை சுட்டிக்காட்டிருக்கு. இதே நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி ஆளுநர் வந்தாரு, உள்ள சென்றாரு, பாஜக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு, கட்சியில் முடிவெடுப்பாங்க. நான் முடிவெடுக்க முடியாதுங்க. எங்களோட சட்டமன்ற குழு தலைவர் கட்சியோட தலைவரோட பேசிட்டு இது சம்பந்தமா 50 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதா வரலாறுகள்ல அது ஒரு பாரம்பரியம் சொல்றாங்க. தமிழ்நாடு என்ன தனியா பிரிஞ்சு போயிடுச்சா? தேசிய கீதம் இந்த நாட்டோட பிரிவினை கோஷமா? இந்த நாட்டுல கேக்குறாங்க, ஏன் அந்த மரபுல தேசிய கீதத்துக்கு இடம் இல்லையா? எத்தனையோ மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார் இதே பேரவையினுடைய தலைவர். எத்தனை முறை மரபுகளை மீறிக்கொண்டிருக்கிறார்? தேசிய கீதம் பாடும்போது மட்டும் மரபு வந்துருமா? அப்போ திட்டமிட்டு மாநில அரசு தங்களுடைய பிரிவினைவாத கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேசிய கீதங்கிறது இந்த நாட்டோட மரியாதைங்க. நான் கேட்கிறேன், தேசிய கீதம் இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதமா? அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா? தேசிய கீதம் பாடுறதுக்கு என்னங்க இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் தேசிய கீதம் பாட தெரியாதா? தேசிய கீதத்திற்கு அவமரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே
இன்று ஆளும் கட்சியினுடைய ஆதரவோடு பேரவைத் தலைவர் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்லிட்டேன் எத்தனை நான் கேட்கறது ஒரு கேட்கறது கவர்னர் வந்து இங்க பாருங்க நான் கேட்கறது கவர்னர் வந்து தேசிய கீதம் இசைக்கணும்னு சொல்றாரு. தேசிய கீதம் இசைக்கணும்னு சொல்றதுல இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.